الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1442 துல்காதா மாதம் 1ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நிரந்தர நல்ல செயல்கள் மூலமாக பிரபஞ்சத்தை அலங்கரித்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய செயல்களை செய்து அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறும், அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்ந்து கொள்வதனூடாக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சத்திலே மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அது உணவாக இருக்கலாம், வாழ்வாதாரங்கள், அலங்காரங்கள், பொருளாதாரங்கள், இன்னொரு எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் மக்களுக்கு தோதுவாக அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அவர்களுக்கு சாதகமான விடயங்களை எல்லாம் அல்லாஹ் இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான். மக்களுக்கு தேவையான பயன்பாடுகள், அல்லாஹுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்கு தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுத்திருக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலா, இந்த உலகத்திலே இந்த பூமியை அல்லாஹ் வாழ்வதற்கு எளிதானதாக உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதன் பல பாகங்களிலும் நடந்து தெரிந்து செல்லுங்கள். வகுலூ மிர் ரிஸ்கிஹி, அவன் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்திலிருந்து உண்ணுங்கள். வ இலைஹின் நிஷூர், அவன் மீதே எழுப்பப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே வானங்கள் பூமிகளை படைத்து அவ்விரண்டுக்கு மத்தியிலே உண்மையான பல விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அவைகளுக்கென ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது. ஆனால் இவைகளை இறை நிராகரிப்பாளர்களோ புறக்கணித்தவர்களாக மறுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகளை படைத்திருக்கின்றான். அதனூடாக குளிர்காலத்திலே பாதுகாப்பு பெறுவதற்கான, உஷ்ணத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு விடயத்தையும் இந்த கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போல் கால்நடைகளினூடாக நீங்கள் பயன்பெறுகிறீர்கள், உணவாக உட்கொள்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே கால்நடைகளை மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகின்ற போது, மீண்டு கொண்டு வருகின்ற போது மக்கள் பயன்பெறக்கூடிய அழகான தோற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, மக்கள் பல சுமைகளை சுமந்து செல்வதற்காக, பல இடங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகள் மக்களுடைய சுமைகளை இடம் கடந்து செல்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் குதிரை, கோவேறு கழுதைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறி பயணிப்பதற்காகவும் இன்னொரு பல விடயங்களுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இன்னும் நீங்கள் அறியாத பல விடயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வானம் பூமி படைத்த அல்லாஹ் அவைகளுள்ள அனைத்தையும் மக்களுக்காக, தனது அடியார்களுக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆனால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்களிலிருந்தே உங்களுக்கு தேவையான ஜோடிகளையும் உங்களுக்கு தேவையான துணைவியர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அதனூடாக குழந்தைகள், பேர குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்குகிறான்.
அதே போன்று மனமான முறையிலே அவர்கள் உண்பதற்கான வாழ்வாதாரங்களை கொடுக்கிறான். எனவே இவ்வாறு கொடுக்கப்பட்டவர்கள் அந்த நிஅமத்துக்களை புறக்கணித்து மறுக்க முடியுமா என்று அல் குர்ஆன் கேள்வி கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஏராளமான நிஅமத்துக்களை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறான். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை, அருள்களை நீங்கள் கணக்கெடுப்பீர்கள் என்றால் அதனை ஒருபோதும் நீங்கள் கணக்கெடுத்து மட்டிட முடியாது என்று அல் குர்ஆன் சவால் விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலே தேவையான முழுமையான அழகான எல்லா விடயங்களையும் படைத்திருக்கிறான். எனவே இவ்வாறான பயன்பாடுகள் பல வகையான நிஅமத்துக்களை தந்திருக்கின்ற அல்லாஹ் உலகத்திலே மனிதன் வாழுகின்ற போது அவன் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது வெறுமனே வீணுக்காக அல்ல, ஒரு குறிக்கோளை கொண்டதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே வாழுகின்ற போது, உலகத்திலே உள்ளவைகளை அனுபவிக்கின்ற போது அவன் நினைத்து கொள்ள வேண்டும், இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதனை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனிதர்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் வானங்களையும் பூமியையும் அதற்கிடைப்பட்டவைகளையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை. அவ்வாறு படைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், எம்மிடத்தில் உள்ளவைகள் ஊடாகவே நாம் அவைகளை ஆக்கிக் கொள்வோம் என்று கூறுகிறான். மாறாக இவைகள் படைக்கப்படுவதனூடாக அதாவது வழிகேடுகளை உண்மையின் மூலமாக அசுத்தங்களை சுத்தத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான விடயங்களை எல்லாம் உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, உங்களது தலைக்கு மேலால் வானங்களை பார்க்கின்ற போது பல படிப்படியான படிமுறைகளை கொண்ட வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த ஏராளமான நிஅமத்துக்களை அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. முடிவிலே அது கேள்வியாக கேட்கின்றது, இது வீணுக்காக படைக்கப்பட்டதா, இதற்கு ஒரு குறிக்கோள் இல்லையா போன்ற பல விடயங்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்திலே வாழுகின்ற போது உலகத்தில் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய நிஅமத்துக்களை பயன்படுத்தும் போதெல்லாம் இதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, இதனூடாக அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தை படைத்து மக்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினத்திலே சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கவில்லை. மாறாக படைக்கப்பட்டவைகளை பார்த்து, படைப்பினங்களை பார்த்து, கண்கூடாக பார்த்து அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், தனது வாழ்வை சீர் செய்து கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உங்களை படைத்த, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை படைத்த அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் வானத்திலிருந்து மழை நீரை இறக்கச் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தேவையான உணவு வகைகளை பல வகைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எனவே இவ்வாறு அருள் புரியக்கூடிய அல்லாஹுக்கு இணையாக எதையும் நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அவன்தான் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன். எனவே குறிக்கோள் அவனை வணங்க வேண்டும், அவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு உயரிய குறிக்கோளுடன் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும், மக்களை வழிபடுவதின் பால் அழைக்க வேண்டும் என்பதற்காக, இணை வைப்பை அசுத்தமானவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ தூதர்களை உலகுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. காரணம், அனிஅபுதுல்லாஹ்,
அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவைக்கு அவற்றுக்கு மாற்றமானவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இவ்வாறாக மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் குழப்பங்களை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே வேதங்கள் மூலமாக தூதர்கள் உலகத்திலே வந்து மக்களுக்கு மத்தியிலே பல வகையான சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியதற்கு பின்னால் அவைகளை நீங்கள் பாழாக்கி விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் வேண்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல நன்மையான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு கட்டளையிட்டு ஹலாலானவைகளை நீங்கள் புசிக்கலாம், பயன்படுத்தலாம். இதனூடாக நீங்கள் உலகத்திலே தொடராக அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, யா அய்யுஹர் ரசூல், தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத், மனமான நல்லவற்றில் இருந்து உண்ணுங்கள், வஅமலு சாலிஹா, நல்லவைகளை செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவைகளை நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த தூதர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஃமினான இறை விசுவாசிகளான உண்மையான முஃமின்களாக இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே தூதர்கள் எதனை அவர்களுக்கு போதித்தார்களோ அவர்கள் வாழ்வை எடுத்து நடப்பார்கள், அதனூடாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், அல்லாஹுடைய நிஅமத்துக்களை புசித்து நடப்பார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர்கள் மூலமாக நேர்வழி பெற்ற அந்த மக்கள், அந்த தூதர்களை பின்பற்றிய முஃமின்கள் எல்லாம் உலகத்திலே வாழுகின்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காலத்தையும் நேரத்தையும் நல்லவற்றிலே செயல்படுத்துவார்கள், நல்ல செயல்பாடுகளிலே அந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துவார்கள். இதனூடாக அவர்கள் நன்மையான அந்த சுவர்க்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விடயங்களும் அவர்களுக்கு தனக்குத்தானே பயன் தரக்கூடிய ஒன்றாக அமையக்கூடிய விடயமாக அமைந்துவிடும். அவர்கள் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், இஸ்லாத்துடைய ஏனைய கடமைகளையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் அனைத்தும் அவர்களையே வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களிலே அவர்கள் விளங்கப்படுத்திய விடயங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே வாழ்விலே நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவைகளை நாம் ஏளனமாக, ஒரு அற்பமானதாக, சர்வசாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் நாம் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல அமல் காரணமாக இருக்க போகின்றது என்பது நமக்கு தெரியாது. எந்த அமல் நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க போகின்றது என்பது நமக்கு தெரியாது. எனவே எம்மால் ஏற்படக்கூடிய ஒரு அற்பமான நல்ல விடயமாக இருந்தாலும் கூட அவைகளை இது சாதாரணமானது என்று நாம் கருதிவிடக் கூடாது. சில வேளை அந்த அற்பமான அந்த செயல்தான் நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல விடயங்கள் எதையும் நீங்கள் ஏளனமாக, கேவலமாக கருத வேண்டாம். ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூட்பதை கூட, ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பதை கூட நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மனிதர்கள் பாதையிலே நடந்து செல்கின்ற போது பாதையோரமாக மரங்கள், முட்களை கொண்ட கிளைகள் மக்களுக்கு பாதகமாக தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அவைகளை கூட, பாதையிலே தீங்கு தரக்கூடிய அந்த முட்களை கொண்ட கிளைகளை நாம் சற்று அப்புறப்படுத்துவதனூடாக, தூரமாக்குவதனூடாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக கருதப்பட்டு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாம் வளமையாக கேட்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு பெண், ஒரு நாய் தாகத்தின் காரணமாக தனது நாவை வெளியிலே இட்டு தாகத்தின் உச்சகட்டத்திலே இருக்கின்ற போது இதனை பார்த்த ஒரு பெண்மணி தனது காலுறையை கலட்டி அதனூடாக தண்ணீர் எடுத்து தாகித்த அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததினூடாக அந்த பாவியான அந்த பெண் பாவ மன்னிக்கப்பட்டால் அவளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது என்ற ஹதீஸ்
நமக்கு எதனை உணர்த்துகிறது? அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரையிலே அவன் ஒரு அற்பமானதாக எதையும் அவன் அநியாயமாக அவன் தீர்ப்பளிக்க மாட்டான். எனவே நாம் செய்யக்கூடிய ஒரு அற்பமான விடயத்தை கூட அது நல்லவையாக சாலிஹானதாக அமையும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறிய செயலை, சிறிய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவுபடுத்தி பன்மடங்காக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான கூலியாக நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, எனவே இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலே, முஃமின்களை பொறுத்தவரையிலே இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே நேரத்திலே மறுமையை மறந்தவர்கள், புறக்கணிக்கக்கூடியவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்ற போது காலத்தையும் நேரத்தையும் வீண் விளையாட்டுகளிலே மனோ இச்சைக்கு அடிமையாகி அல்லாஹுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவைகளிலே மிகவும் பிரதானமானது என்னவென்றால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பு தான் மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை படைத்து அவனிடத்திலே வேண்டுமாறு கட்டளையிடுகின்ற போது எவ்வாறு ஒரு அடியான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் அல்லாஹ்வை மறந்து பிறரிடத்திலே பிரார்த்திப்பது, பிறரிடத்திலே ஆதரவு வைப்பது, பிறரிடத்திலே அனைத்து விடயங்களை பொறுப்பு சாட்டுவது, பிறரிடத்திலே உதவி வேண்டுவது, ஆபத்திலே அவர்களிடத்திலே கையேந்துவது, தனது தேவைகளையும் வேண்டுதல்களையும் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே வேண்டுவது, அதே போன்று வாழ்வாதாரங்கள், உணவு வகைகள், உதவிகள், கஷ்டம் துன்பங்களிலிருந்து விடுதலையை அல்லாஹ் அல்லாதவைகளிடத்திலே வேண்டுவது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது, எவ்வளவு பாரதூரமான விடயமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் இணை வைப்பாக கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இணை வைப்புகளை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் தௌபாவின் ஊடாக, பாவ மன்னிப்பு கோருவதனூடாக இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவைகளை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஏனைய விடயங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே தௌபாவின் ஊடாக இணை வைப்பை கூட மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இணை வைத்த நிலையிலே உலகத்தை விட்டு மரணிக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி நரகத்தை ஒதுங்குமிடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை வைத்திருக்கின்றேன். நான் அவர்களை படைத்திருக்க எவ்வாறு என்னை தவிர்ந்தவர்களை வணங்கலாம், அவர்களுக்கு நான் உணவளிக்க எவ்வாறு பிறருக்கு நன்றி கூறலாம், எனது அடியார்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், தீங்குகளை விட்டு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன், எவ்வாறு நல்லவற்றை அனுபவித்து எனக்கு மாற்றம் செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு வாழ்வில் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை நாம் புசித்து விட்டு அனுபவித்து விட்டு எவ்வாறு படைத்தவனுக்கு மாறு செய்யலாம் என்பதை நாம் எப்போதும் கண்காணிப்புடன் அதனை கவனிக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இணை வைத்தலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மிகவும் பாரதூரமான விடயங்கள் தான் பெரும் பாவமாக இருக்கிறது. பெரிய பாவங்கள் எல்லாம் இணை வைத்தலுக்கு அடுத்ததாக பாரதூரமான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாவங்கள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுடைய இஸ்திக்ஃபார் மூலமாக மன்னிப்பை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவைகள் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே நடைபெறக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே மனித உரிமைகள், படைப்பினங்கள் சார்ந்த விடயங்களை பொறுத்தவரையிலே அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஹதீஸை நாம் அடிக்கடி பல விருத்தம் கேட்கின்றோம். எதற்காக கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்நாள் முடிவு வெகு தூரத்தில் இல்லை. இன்னும் எத்தனை நாட்கள் என்பது, எத்தனை வருடங்கள் என்பது அல்லாஹுக்கு வெளிச்சமான விடயமாக இருக்கிறது. எனவே மனித உரிமை விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவைகள் அடிக்கடி கூறப்படுவதன் நோக்கம் நாம் அவ்வாறு மனித உரிமைகள் விடயத்திலே மீறுதல்கள்,
தவறுகள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அவைகளுக்கு குற்ற பரிகாரத்தையும் சீர்திருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற அடிக்கடி நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு அடியாருடன் சம்பந்தப்பட்ட தவறுதலாக அல்லது வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட விடயங்களை ஹலால் செய்து கொள்வதிலே, அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதிலே அவசரப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக நாளை மறுமையிலே நமது நன்மைகளை எல்லாம் இழந்து நமது குற்றத்திற்காக பிறருடைய பாவச் சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் விடயத்திலே மிகவும் கவனமாக இருந்து அவைகளை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உரிமைகள் விடயத்திலே அனைத்துக்கும் தீர்ப்பு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கென்றால், ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு இன்னும் ஒரு ஆட்டை மோதியதற்காக, முட்டியதற்காக அதற்கு கூட நீதி வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, மனித உரிமை விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறுதல்கள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரத்தை கால தாமதமின்றி அவசரமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு மனித உரிமை விடயத்திலே முஃமின்கள் ஈடேற்றம் பெறுவார்கள் என்றால், யாராவது ஈடேற்றம் பெறுவார்களாக இருந்தால் நல்லவர்களான முஃமின்கள் தப்பித்திருக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, முஃமின்கள் நரகத்திலே இடப்பட்டு அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறியதற்கு பின்னால் கூட அந்த கந்தரா என்ற இடத்திலே, நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்திலே வைத்து மனித உரிமைகள் சம்பந்தமான விடயத்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் தான் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விடயமாக மனித உரிமைகள் இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு நீதியாக நேர்மையாக நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் பாவங்களை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த பாவங்கள் நமது கண்களுக்கு அற்பமானதாக, இதுவும் ஒரு பாவமா என்று ஒரு சாதாரணமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் பாவம் என்று வந்துவிட்டால் அவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே இதுவும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவம் தான். ஒரு பெண்மணி ஒரு பூனை குட்டியை கட்டி வைத்ததின் காரணமாக, அதற்கு உணவு வழங்காமல், அதற்கு தண்ணீர் கொடுக்க விடாமல் கட்டி வைத்ததின் காரணமாக அந்த பெண்மணி நரகத்தில் நுழைந்தாள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களில் அடிக்கடி கேட்கின்றோம். பூனையை கட்டி போடுவதுதானே என்று ஒரு அற்பமாக நாம் கருதிவிடக் கூடாது. எனவே பாவம் ஒரு சிறியதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே பாவங்களை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த பாவங்கள் சிறிது சிறிதாக நாம் காணுகின்ற போது அவைகள் எல்லாம் சிறு கற்கள் போன்று எவ்வாறு அது ஒன்றிணைந்த மலைகளாக மாறிவிடுமோ, அந்த சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் மலைகள் போன்று மாறி நம்மை அழிப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே எல்லா விதமான பாவங்களையும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தவிர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி, எனது அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை விட்டும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எம் மூலமாக பல வகையான பாவங்கள், விரும்பத்தகாத கேடுகள் ஏற்பட்டிருக்கும். எனவே இவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து தௌபா செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இன்றே நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நிமிடத்திலிருந்து நாம் அவசரமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அவசரப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இவ்வாறான பாவங்களை, இவ்வாறான விரும்பத்தகாத விடயங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையக்கூடிய விடயங்கள், நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடியது, நமது செயல்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருப்பது, அதே போன்று நமது வணக்க வழிபாடுகளிலே ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு காரணமாக இருப்பது, ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது, இவைகள் எல்லாம் ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதனூடாக, அல்லாஹ்வை எந்நேரமும் நமது மனதில் கொள்வதனூடாக நாம் பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அது காரணமாக அமையும். நன்மைகளை அதிகப்படுத்தும், நமது நல் அமல்களை பரிசுத்தப்படுத்தும், நமது கடமைகள் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும், ஷைத்தானை தூரப்படுத்தும் என்று இந்த
விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் திருக்குர்ஆன் வசனங்களூடாக நமக்கு விளங்கப்படுத்துவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு யுஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மார்க்க விழுமியங்கள், மார்க்க கடமைகள் ஏராளம் இருக்கிறது. எனவே எனக்கு அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடிய, அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய பொதுவான ஒன்றை எனக்கு சொல்லித்தாருங்கள். அவைகளை நான் பற்றி பிடிப்பதற்காக, உறுதியாக அதில் இருப்பதற்காக என்று கேட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபித்தோழருக்கு கூறிய உபதேசம் என்னவென்றால், உனது நாவு அல்லாஹ்வின் நினைவிலே சதாவும் இருக்கட்டும் என்று நபி அவர்கள் அறிவுரை கூறினார்கள். இறை நினைவு என்பது நமது நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் இன்னொரு பல நன்மைகளை ஈட்டித் தருவதற்கும் காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பிரபஞ்சத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே நல்லமல்கள் செய்து, நல்ல விதமான பல வணக்கங்களை செய்து இந்த உலகத்தை நன்மையான விடயங்களை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் கடைசி நிமிடம் வரும் வரை அல்லாஹுக்கு பொருத்தமான, அவன் பொருந்து கொள்ளக்கூடிய நல்ல செயல்களிலே, நல்ல வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.